டேய் சக்கரை கட்டி சாந்தனுக்கு திரும்ப வரானுங்கடா. அவனுக்கு எது பேசினாலும் கண்டுக்காத. ஏ மணி நியூ பைக்டா, அதான் கோயிலுக்கு பூஜை போலான்னு வந்தோம். நீ என்ன ப்ரோ பண்றீங்க? மச்சான் இப்பதான்டா வண்டியை டியூன் பண்ணிட்டு வந்தேன். அதான் ஃபுல்லா தொடச்சி வைக்கிறேன். டியூன் பண்ணியா? அது என்ன எஃப்எம்மா? ஏ மணி, எப்போ உனக்கு இந்த RX பைக் மேல கிரேஸ் வந்துச்சு? சின்ன வயசுல நானும் எங்க அப்பாவும் எப்பயும் போல பைக்கை தொடச்சிட்டு ரவுண்டு போலான்னு போனோம். 1 2 3வது கிக்கில் பைக்கு கரெக்டா ஸ்டார்ட் ஆயிடும். சவுண்டு கேட்கவே சூப்பரா இருக்கும். போற வழியில எங்க அப்பாவோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் சரகடிக்கிறியான்னு கேட்டான். சரகடிக்க காசு இல்லாத எங்க அப்பா பைக்கே எடுத்துக்கொண்டாரு. ஒரு கட்டிங் ஆசைப்பட்டு இந்த பைக்கே எங்க விட்டு போயிடுச்சு. அன்னில இருந்து அந்த பைக்கை நான் எங்க பார்த்தாலும் அண்ணா ஒரு வாட்டி முறுக்கி பாத்துக்குவா, ஆக்சிலரேட்டர் மட்டும் முறுக்குப்பா. அதுக்கப்புறம் வாங்கினா RX 100 தான் வாங்குவேன்ட்டு நானே வாங்கிருக்கேன். ஏய் மச்சான், என்னடா ரொம்ப சீன் போட்டுட்டு இருக்க? இந்த மாதிரி 1000 வண்டி இருக்குடா சிட்டிக்குள்ள. 1000 பைக்கு சென்னையில் இருக்கலாம் மச்சான். ஆனா இந்த மாதிரி பைக்கு ஒரு சிலர் தான் இருக்கு. நீ வேணா இந்த வண்டி எடுத்துட்டு சென்னையில் எங்க வேணாலும் போயேன் சொல்றேன். பரவாயில்ல, ஓட்டி பாரு எப்படி இருக்கு. ஹலோ சொல்லு மச்சான். நம்ம பைக் தான் ஏய் மச்சான் ஹலோ. ஆமா மச்சான், நம்ம ஃப்ரெண்டு தான். நான் தான் கொடுத்தேன் ரவுண்ட் ஓட்டுறேன். விட்டுருங்க. ப்ரோ என்ன ப்ரோ, எந்த ஏரியா போனாலும் உங்க வண்டின்னு கரெக்டா கண்டுபிடிச்சாங்க ப்ரோ. ப்ரோ எவ்வளவு ப்ரோ ஸ்பீடு போகும்? ப்ரோ இவன் டியூன் பண்ண பேய் மாரி போவான் ப்ரோ. ஸ்பீடெல்லாம் நம்ம லிமிட்டே இல்லை, ஃபுல்லாகவே அன்லிமிட்டட் தான். போடுறீங்க சரி ஒன்று பண்ணுவோமா? 6/2க்கு சிம்புவோட அரசின் ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆகுது. இப்போ டைம் என்னன்னா 5:57 ஆகுது. இன்னும் 5 minutes இருக்கு. யார் தியேட்டருக்கு ஃபர்ஸ்ட் போறான்னு பார்க்கலாமா? ஓகேடா. 3 2 1 பை.